இந்த விஷயம் தெரியாமல் ரிலேஷன்ஷிப் உள்ள போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ப்ரோ, டைம் தான் வேஸ்ட். இப்போ இருக்க மாடர்ன் ரிலேஷன்ஷிப்லையும் சரி, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லையும் சரி, அதிகமாக எஃபர்ட்ஸ் போடுறவங்களுக்கு தான் வேல்யூ இல்லாமல் போயிருது. தெரியுமா ஏன்ட்டு? பிகாஸ் டூ மச் ஆஃப் அவைலபிலிட்டி. நீங்கள் கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்கள் மேலே மரியாதையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் யோசிப்பீங்க அவங்கள பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு உங்கள் ப்ரெசன்ஸோட வேல்யூவே தெரியாமல் போயிடும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. பட் த மொமெண்ட் யூ புல் பேக், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், கெரியரையும் உங்கள் செல்ஃப் க்ரோத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே உங்கள் பக்கம் திரும்பி வந்து எங்கே இங்கே ஒருத்தங்க இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் இது ஒன்றும் அவங்களோட அட்டென்ஷன் உங்கள் பக்கம் திரும்பதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட டைம், எனர்ஜி, பீஸ் இது எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பேசிக்கலி எது பீப்புளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலையோ அதை தான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட வேர்ட்ஸை விட உங்களோட சைலன்ஸ் தான் அதிகமாக அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருந்தால் கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுங்க.